வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அங்கே வீடியோக்குள்ள போவோம். நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இருக்க மார்க்கெட் வந்து சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து ஃபால். நம்ம கீழே வந்து சப்போர்ட் போட்டிருந்தோம் 24,134 சொல்லிட்டு. கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 146 பாயிண்ட்டுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைடு இருந்து திரும்பினா தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் கொடுத்துன்னு பாட்டினாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம நிஃப்டி மாதிரி தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் நிஃப்டி அளவுக்கு இல்லை, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,257 அப்படிங்கிற ரீச் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. மேலே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,250 கிட்டத்தட்ட 51,550 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து இதை பிரேக் பண்ணாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்துருந்தாங்க மார்க்கெட்டில். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா நேற்றோட கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் கேண்டில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் மார்க்கெட் ஆக்சுவலாக. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா நம்ம வந்து டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரீடெஸ்ட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டோம்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ண மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம புல்லிஸ் ஃபுல்லாக போகிறாந்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,650 700 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து நம்ம அப்சைன் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் ஹையினோட வச்சுக்கலாம். இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து டே கேண்டில் செட்டப்படி. ஆனால் டே கேண்டில் பொறுத்தவரை மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 460 இருக்குது. இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் அப்சைடு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். கால் சைடு 15 மினிட்ஸ் படி. சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போனோம்னா இன்றைக்கி போனால் ஹை தான். பார்த்தீங்கன்னா 24,492 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,567, அதுக்கடுத்து 24,679. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,389, 24,279, அடுத்து 24,140. சப்போர்ட் மட்டும் நியரஸ்ட் இல்லை, எல்லாமே தூரமாக தான் இருக்குது. என்னோட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் அந்த 24,567 அப்படிங்கிறது ஒரு ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு நல்ல புல்லிஸில் இருக்குது. நிஃப்டி அந்தளவுக்கு இல்லை. இந்த இடங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இடமா தான் இருக்கும். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு 24,567 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்தையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் தாண்டதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ணி, ஆனால் இந்த இடம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம். ஸ்ட்ராங்கான இடத்தை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபால் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் மார்க்கெட் பெருசாலாம் ஃபால் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து 15 மினிட்ஸ் படி. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம் நேற்று ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்து பாட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஸ் போகிறது வாய்ப்பு புல்லிஸ் கேண்டில் தான். நாளைக்கும் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,354, அதுக்கடுத்து 52,577, அடுத்து 52,817. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை 52,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது தெரியல, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,796 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு பொறுத்த வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தப்பான செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்.
அப்படி இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,000 வரைக்கும் மார்க்கெட் திருப்பி வந்துட்டு மறுபடியும் புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் மேலே வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட்டில் வந்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. அதுக்கு 2 காரணம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் அதில் வரும். இப்போ ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் படி இந்த இடத்துக்கு வராட்டினாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் டெஸ்ட் பண்ணி இந்த கேண்டோட லோ அதாவது 52,188 அதோட சப்போர்ட்டோட போட்டுறோம் நம்ம. இது நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இதில் எடுத்துகிட்டு போவோம். இந்த இடத்துலேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 52,188 நம்ம இந்த சப்போர்ட் வரது வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சு கூட இறங்கும். ஏன்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அந்த செகண்ட் சப்போர்ட்லேருந்து கீழே அதாவது தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வந்து இங்கேருந்து புல்லிஷ் தான் போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.